OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், என் பேர் வினோத். நான் இங்கே நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார் மாதிரி OPOS கிச்சன் அந்த குக்கிங்கை பற்றி சொல்லியிருந்தார். நானும் அந்த யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். பார்த்தேன், ஈஸி குக் மெத்தட் சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள் ஷாலினி மேடம், என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? இன்றைக்கி வந்து நம்ம OPOS குக் பாட்டில் வந்துட்டு உருண்டை குழம்பு எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் தான் இன்றைக்கி வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. உடனே எடுத்து வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வச்சாங்க, அவங்க கீழே எடுத்துகிட்டு வச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு குக்கர் மாதிரி தாங்க, இவ்வளோ தாங்க இருந்தது. ஓகேவா, இதிலே ஈஸியாக குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தை அவங்க பக்கத்தில் இருந்து ஆப்பை பார்த்து எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நான் அது ஈஸியான மெத்தடில் செஞ்சேன். சரி, ஓகே செய்வோம். நம்ம வந்து இது வரைக்கும் நான் கடையில் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் செஞ்சிட முடியுமா அந்த உருண்டை குழம்பு? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா, உள்ளே வந்து இன்னர் விசில் இருக்கும். ஓகே, அதில் வந்து நம்ம வந்து பாட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு PIPன்னு சொல்லுவோம். நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம அதில் வச்சுருவோம். நம்ம நார்மலாக வந்து நீங்கள் கடாயில் சொல்கிற மாதிரினா கொதிக்க விட்டு பண்ணுவோம் இல்லைங்களா தேங்காய்லாம். இது வந்து நம்ம வந்து சொல்கிறீங்க, ஆனால் நம்ம வந்து அதில் செய்கிற அளவுக்கு இதில் எப்படி டேஸ்ட் வருது நம்ம பார்த்துருவோம். இந்த வாட்டி இப்போ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? கன்ஃபார்ம் ஆரம்பிப்போம் மேடம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இது எனக்கு நம்ம நார்மல் ஓப்பன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மூடி இங்கே வச்சுருங்க. ஓகே மேடம். இப்படி திருப்பி வச்சுருங்க. ஓகே. இன்னர் வெசில் இது வந்து உள்ளே இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்னர் வெசில். இதை எடுத்து நம்ம வெளியில் வைக்கிறோம். இது எடுத்துடணும் மேடம். இப்போ இன்னும் சுடாது, நீங்கள் நார்மலாகவே எடுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தான் இன்னும் உள்ளே எதுவும் போடலை. ஓகே, எடுத்து வெளில வச்சுருங்க. இன்னர் வெசில் வெளில வச்சுட்டு சரி, அதுக்காக நான் போய் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்க ரொம்ப பரபரப்பான ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியான குக் பண்ணுற விஷயம் நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படுது. ஓகே, காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம ஒரு வேலையே 2 விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுன்ற மாதிரி என் ஃப்ரெண்டோட அவரோட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். அதனால் சரி, ஓகே, நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகே மேடம். இது நானே சமைச்சிடலாமா? ஆமாம், இன்னைக்கு நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஓகேங்களா, நான் சொல்ல நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ண. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வச்சாச்சு. ஓகே. கருவேப்பிலை வந்து ஒரு 10-15 கருவேப்பிலை. நம்ம மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிருவோம் இல்லைங்களா, கடுகு இதெல்லாம் போட்டு. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து தாளிக்காமல் போட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து 1 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சு. எத்தனை வெங்காயம் மேடம் இருக்குது இதில்? இதில் ஒரு 2 வெங்காயம், 1 கப்பு வெங்காயம். அது நீங்கள் எவ்வளோ வெங்காயம் சைஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, இது நம்ம எதுவுமே வதக்க தேவையில்லையா? வதக்கவே தேவையில்லை, அதுவே வந்து கேராமல் மூடில் தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். ஸோ வெங்காயம் இந்த தக்காளிலாம் போடும்போது அந்த ஜூஸ்லேயே உங்களுக்கு வந்து வதங்கிரும், வெந்துடும். மேடம் கரெக்டாக பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. வெங்காயத்தெல்லாம் சைடாக வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம தக்காளி வந்து நடுவில் வைக்க போகிறோம். ஓகேங்களா, தக்காளி வந்து 1 கப் தக்காளி நடுவில் வச்சிடலாம். ஓகே. அடுத்து புளி வந்து 1 ஸ்பூன் புளி. இது நம்ம நார்மலாக வந்து நம்ம பேனில் சமைக்கும் போது நம்ம பாட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுருவோம். இது இப்போ பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்குது, சமைக்கவே இல்லை. இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிபினா. ஓகேங்களா, OPOS ஆப்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் வந்து அதில் இருக்கும். அதிலே மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அதை வச்சு தான் மெஷர் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரம் புளிப்பு எல்லாம் ஜாஸ்தி வேணும், குறைக்கணும்னா குழந்தைங்க ஒரு சிலர் சாப்பிடும்போது காரம் கம்மியாக இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கிரியேட்டிவ் தான். ஓகேங்களா, இது என்னது? இது வந்து மல்லித்தூள். இப்போ வந்து சாம்பார் தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்க போல. ஆமாம், இன்னைக்கு வினோத் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சால்ட் வந்துட்டு 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாம் நம்ம போட்டாச்சு. எதுவும் வதக்கெல்லாம் வேண்டாம். எதுவுமே நம்ம நார்மல் நீங்கள் சொல்கிற மாதிரி கடாயில் வச்சு வதக்கி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இப்படியே போட்டாச்சு. இப்போ தேங்காய் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், பேஸ்ட் மாதிரி. இது வந்து ஒரு சைடாக மட்டும் வச்சுருங்க. இதான் வந்துட்டு பாட்டுன்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஓகே. ஊற்றுவேன், அப்படியே சைடாக வச்சுருக்கோம். சைடாக வச்சிடணும். ஓகேங்களா,
இதுதான் நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சுடு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு. ஓகே, நம்ம இப்போ குக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடுறோம் அது. ஆமாம், இப்போ ரெடி பண்ணுறோம் நம்ம. ஓகே, இது வந்து நம்ம வந்து பருப்பு நம்ம நார்மல் உருண்டை குழம்பு பருப்பு பண்ணுவீங்க இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு சமையல் தெரியும் வேற. பருப்பு வந்து ரெடி பண்ணிட்டு உருண்டை பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் சைடாக அடுக்கி வைக்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம நார்மல் பருப்பு என்னென்ன பருப்பு போடுவோம்? துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய். இதில் குக் ஆகிடுமா மேடம்? இது கையில் எடுத்துக்கோங்க. குக் ஆகிடுமா? ஆமாம், இது வந்து நம்ம எப்படி நம்ம நார்மல் வேக தானே வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இதில் குக் ஆகிடும். அதுக்கு தான் வந்து சின்ன சின்ன பவுலாக நம்ம வேற உருட்டி வேற வச்சுருக்கோம். ஓகே, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் கற்றுத்தரதை பார்த்தா இது நம்ம ஏதோ டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சமைக்கிற ஃபீலே வரலை எனக்கு இது வரைக்கும். ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சாப்பாட்டில்? ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும்ல. இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே போட்டாச்சு, உருண்டையும் நம்ம உள்ளே வச்சாச்சு. இப்போ வெசிலத்துக்கு நம்ம உள்ளே வைக்கிறோம். இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வைக்கிறோம். இந்த உருண்டை வேகுதா இல்லை கரைஞ்சி போயிடுமா அப்படின்ற டவுட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் தான் நம்ம சமைக்க போகிறோமா இதில்? ஏன்னா இதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் நம்ம போட்டிருக்கோம். நார்மலாகவே வெங்காயம் தக்காளிலாம் வந்து உங்களுக்கு வதங்குச்சுன்னா ஒரு ஜூஸி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கேரமல் மோடில் வேறு வைக்க போகிறோம். அதுவே வெந்து தண்ணி உங்களுக்கு விட்டு அதில் இருக்க அந்த ஜூஸ்லேயே நம்ம இதுவோட குக் ஆகிடும்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம சமைச்சலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள். வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மெனுவில் போய் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வைங்க. மெனுவில் போய் கேரா மோடில் வந்து வைக்க போகிறோம். நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. அந்த வைக்கணுமா? மெனு ப்ளஸ் சிம்பிள் அமைக்கிட்டே வாங்க. கேரான்னு சொல்லிட்டு ஒரு மோடு வரும். கேரா மோடு வந்துச்சு. ஆன் பண்ணுறோம். ஆன். ஆமாம். ஓகே. இது குக் ஆகிறது எவ்வளோ நேரம் மேடம் ஆகுது? காமிச்சிச்சு பாருங்க. ஓ, இதிலே டைமிங் கொடுத்துறாங்க. காமிக்குது. ஓகேங்களா? ஓகே. 6 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து 6 மினிட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நம்ம போட்டிருக்க ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எப்பயுமே நார்மல் கடாய் வச்சோம்னா உங்களுக்கு சூடாகணும்ல, அதே மாதிரி பில்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து உடனே நம்ம வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து வெண்ட் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ வந்து இப்போ நேராக இருந்ததுன்னா வெண்ட் வந்து க்ளோஸ்னு அர்த்தம். இப்போ ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ இருந்துச்சுன்னா வெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது பக்கத்துலேயே இருக்க தேவையில்ல. இந்த 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரீ. ஆமாம், நம்ம இங்கே உட்காந்து நம்ம இதை பார்க்க தேவையில்லை. இதில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் உங்களும் ஒர்க் பார்த்தீங்கனாலே வேலை சரியாயிடும். அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி நின்றோம். அந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை எதனா செஞ்சுக்கலாம். நீங்கள் பண்ணிக்கலாம். மேடம், இது நம்ம வச்சுட்டு போயிட்டு நம்ம வேறு எதனா ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நம்ம யார் அலர்ட் பண்ணுவா? இதில் விசில் ஐட்டம் எதனா இருக்கா? அதில் விசில் பண்ணி நம்மளை அலர்ட் பண்ணுமா? அதில் இதில் வந்து பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும். ஓகே. 6 மினிட்ஸ் நீங்கள் கேட்டிங்களே எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு, அப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து உடனே வந்து வெண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வேளை வந்து செட்டில் வந்து வெசல்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லேட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இருக்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க. காலைல 2 பேரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறது, அப்போ இது யூஸ் ஆகும். ஆமாம். இப்போ வந்து ஒர்க் வந்து லேடிஸ் வந்து தான் ஒர்க்கிங் போயிட்டு இருக்காங்க வர. ஏன்னா நார்மலாக கிச்சனில் வந்து லேடிஸ் தான் சமையல் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் தான் இப்போ லேடிஸும் போத்தாலே ஜென்ஸும் போத்தாவிலையே, இப்போ இவர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் ஓப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஈஸியாக அவங்க வந்து போட்டுட்டு அவங்க கிளம்பிக்கலாம். இப்போ பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பார்ப்போம் என்ன அளவுக்கு இப்போ குக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. என் அளவுக்கு குக் பண்ணுதா இல்லை அதுக்கு மேலே குக் பண்ணுதான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 6 மினிட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. நீங்களா இல்லை ஓப்போஸ் குக் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா சொன்னாங்க, நான் அவ்வளோலாம் சமைக்க மாட்டேன், எப்படி சமைக்குதுன்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. இல்லை, நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக வீட்டில் வந்து சமையல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதையும் கேள்விப்பட்டீங்களா? அந்த அளவுக்குலாம் நான் சமைக்க மாட்டேன் மேடம். ஏதோ எனக்கு கைக்கு வந்தது, ஏதோ ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக நான் சமைக்க ஆரம்பிச்சது. பேசிக்காக வந்து ஜென்ஸ் யாரும் கிச்சனுக்குள்ளே போகிறதில்ல. அப்படியே இல்லை, நான் பெரிய ஒரு வேலை நினச்சிக்கிட்டு அப்படி சொல்லி இல்லை பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும்போது நான் குக் பண்ண எங்கள் அம்மா அப்பயே பழகிட்டாங்க. அதனால என் ஒய்ஃபுக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா அவங்களும் ஒர்க்கிங் உமன், நானும் வேலைக்கு போகிறேன். யாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருந்தாகணும் இப்போ இருக்க ஃபீல்டில். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இதில் ஹீட் ஆகுதுல்ல மேடம், இந்த ஹீட் நல்லும் போது இவ்வளோ நேரம் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த டிஷ் முடிஞ்சோடனே அடுத்த டிஷ் நீங்கள் உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இது வைக்கும்போது சொன்னீங்க இப்போ கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ் வைக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள சூடாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு டைமும் கொஞ்சம் வந்து கம்மியாயிடும்.
ஓகே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இருக்கும்போதே பீப் சவுண்ட் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த வெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பட்டன் இப்படி அமுத்தினோம்னா உங்களுக்கு வந்து இப்படி போகும். அப்படின்னா நம்ம ரைட் அல்லது லெஃப்ட் எடுத்து விட்டோம்னா வெண்ட் வந்து ஓப்பன். சூப்பர் மேடம். இப்போ வந்து நீங்கள் வந்து வெண்ட் ஓப்பன் பண்ணீங்க இல்லைங்களா, இல்லை வந்து ஹாஃபில் வச்சுட்டு எது ஓப்பன் பண்ணாலும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து சேஃப் கூட. ஏன்னா இப்போ டக்குன்னு கையில் அடிச்சிரும் அப்படின்ற எந்த பயம் நம்ம ஏதோ ஞாபகம் மறதியா டக்குன்னு ஓப்பன் பண்ணுறோம். அதனால ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஓகே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணலாமா இப்போ? ஓப்பன் ஓப்பன் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருங்க சைடில். ஓகே இப்போ வந்து உள்ளே இருக்க வந்து வெஸ்ஸில் வந்து நல்லா ஃப்ரைடு ஸ்மெல் வருது. இது ஒன்று மட்டும் நீங்களே எடுத்துடுங்க. சரி ஓகே. ஆனால் அது எதுவுமே ஆகலைங்க. நம்ம வீட்டில் செய்கிற உருண்டை குழம்போட சூப்பராக இருந்தது. இப்போ உள்ளே நம்ம தேங்காய் வச்சோம் இல்லையா, இந்த பாட்டிங் பாட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சோம். உருண்டையை வந்து எடுத்து இப்போ இந்த பிளேட்டில் இதில் இருக்க உருண்டை நம்ம எல்லாத்தையும் எடுத்துட போகிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வெந்துட்டு இருக்குமா மேடம்? இது எடுத்து இப்போ பார்த்துடலாம். கட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்காங்க. ஒன்று எடுத்துருவோம், ஒன்று வேகலாம். ஓகே வெந்துதான் மேடம் இருக்குது. வெந்திருக்குங்களா? உங்கள் டவுட் கிளியர் ஆயிடுச்சு அப்போ? ஏன்னா ரொம்ப டவுட்டாகவே கேட்டீங்க வெந்துருமா, நம்ம தண்ணி வேற ஊற்றல. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம இதை உருண்டை போடுறோம், நம்ம தண்ணி ஊற்றிட்டு பிறகு கரைஞ்சி போயிடக்கூடாது. அந்த டவுட்டுக்காக தான் நான் கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க தண்ணியே ஊற்ற போகிறதில்ல, நம்ம அதில் இருக்க ஜூஸிலேயே நம்மளுது பாயில் ஆகிடும். கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்தது. அந்த உருண்டை வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது. நம்ம வீட்டில் செஞ்சதால உருண்டை வந்து சில சமயம் கரைஞ்சி போயிடும், எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அதில் எதுவுமே கிடையாது, அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து தட்டில் பிளேட்டில் வச்சுட்டு நம்ம கீழே இருக்க ஆனியனும் இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோகோனட்டையும் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து குழம்பு தானே அது உருண்டை குழம்பு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு திக்னஸ் ஊற்றிட்டு நம்ம திருப்பி இந்த உருண்டையை அதிலே போட்டு வைக்கிறோம். கொத்தமல்லி போட்டு கடுகுலாம் போட்டு தாளித்து நம்ம கூட்டிடுறோம். அவ்வளோதான், இது உருண்டை குழம்பு ரெடி. இதில் பாயில்ட் ஆகி நம்ம எடுக்கும் போது இது ஏதோ சிக்கனுக்கு என்ன சொல்லுவாங்க, இது நக்கட்ஸ் மாதிரி இருக்குது. எடுத்துனா வச்சுக்கலாமா? இங்கே வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து இதை வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அது வதங்கி தான் இருக்குது, நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். மேடம் இப்போ வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சமைச்சு நல்லா வரல டேஸ்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது, பார்த்துங்க. இல்லை, யார் சமைச்சாலும் ஓப்போஸ் குக் பாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வருமோ அதே தான் நம்ம. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ரெசிபி. ஓகேங்களா? அப்படி சொல்ல வரீங்க நீங்கள்? ஆமாம். இப்போ வந்து இந்த தேங்காய் சூடாக இருக்க போது வேணா அந்த இதை வேணால் பிடிச்சோம். ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லாக போட்டுடலாமா? ஆமாம், ஃபுல்லாக தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காயும் முந்திரியும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அதை போட்டுடலாம். கரண்டியில் வேணால் கூட கலந்து விட்டுக்கலாம். போதும்ல மேடம்? பார்த்துக்குங்க. போதும். நம்ம அது கரண்டியில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஆமாம். இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறோம்? இதில் இப்போ தண்ணி வந்து 1 கப் தண்ணி. ஓகேங்களா? 1 கப் எடுத்து வச்சிட்டிங்க, அதையே நீங்களே ரெடியாக வச்சுட்டீங்க. ஹாட் வாட்டர் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வந்து இது வந்து உள்ளே ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா, குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ். இல்லை மேடம், நம்ம உருண்டை குழம்பு தானே செய்ய போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தாவே. நல்லா கலந்துட்டு உருண்டை அதில் நம்ம போட்டுடலாம்.
நல்லா டிப் பண்ணிட்டேன் மேடம் நான் உருண்டையை. கரெக்டாக உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே போகும் இல்லைங்களா? ஓகே. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 கப் கொத்தமல்லி. ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நீங்கள் போட மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வினோத் வச்ச உருண்டை குழம்பு இல்லைங்களா? புதினா போகிறதுல கொத்தமல்லி போகிறதுல என்ன மேடம் இருக்குது? இருந்தாலும் நீங்கள் போடும்போது அது ஒரு டேஸ்ட் வந்துடும். நீங்கள் சொன்னீங்கல்ல. போதுமா? நான் பட்டு போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாமே போட்டுருங்க. இப்போ நீங்கள் கொத்தமல்லி போட்டீங்க, 1 ஸ்பூன் வந்து தாளிகம். இது வந்து நம்ம எல்லாம் தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம கடுகு, ஆமாம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு குக்பாட்லேயே வந்துட்டு போதும். குக்பாட்லேயே வந்து இந்த தாளிகமும் நீங்கள் ரெசிபியும் அது வரும், மோடு வரும். ஓகே. தாளிச்சும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ ரெடி. இப்போ ரெடி. இப்போ வந்து உருண்டை குழம்பு நீங்கள் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. நிறைய டவுட் கேட்டீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கேட்ட டவுட். எப்போவுமே நின்றுட்டே சமைச்சாலே நீங்கள் ஒரே இடத்துல உட்கார வச்சு சமைக்க வச்சுட்டீங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணுமா? ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டுடலாமா இதை? கண்டிப்பாக. சரி, ஓகே. உருண்டை வெந்து இருந்தது. அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அந்த தேங்காயோட டேஸ்ட்டு இதெல்லாம். உருண்டை எப்படி வெந்திருக்கு பார்த்துடலாம். உருண்டை சூப்பராக வெந்திருக்குங்க. நான் இந்தளவுக்கு வேகம் நினச்சி பார்க்கல. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறதோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இந்த அளவுக்கு இந்த ஓப்போஸில் வந்து வருன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சான்ஸே கிடையாது. சூப்பராக இருந்தது. இன்னும் சமைக்கும் போது கூட எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நல்லா இருக்குது அந்த டேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டவுட்டோடையே கேட்டீங்க வெந்துருமா, ஏன்னா நீங்கள் தண்ணி வேற ஊற்றலை, எப்படி அந்த தண்ணி எடுத்து. ஆமாம், நம்ம இன்னும் கரைஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடக்கூடாது. இது நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நல்லா உடஞ்சி தான் வருது. ஓகே, நல்லா இருக்குது. உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆகிடுச்சு. சூப்பர்.